அடுத்தபடியாக டாக்டர் செல்வம், இவர்கள் 2 பேரும் சிறந்த நாய்களை தேர்ந்தெடுப்பார்கள். எந்த அடிப்படையில் என்றால், முதலாவதாக ஜெனரல் ஹெல்த் அண்ட் பாடி கண்டிஷன் முதலாவது, அதுக்கு 10 மார்க்கு. க்ரூமிங் அண்ட் கிளீனினஸ் அதுக்கு 10 மார்க்கு. அப்புறம் பிரீட் ஸ்டாண்டர்ட் அண்ட் ஸ்ட்ரக்சர் அதுக்கு ஒரு 10 மார்க்கு. அப்புறம் நாயுடைய டெம்பரமெண்ட் அண்ட் பிஹேவியர் அதுக்கு ஒரு 10 மார்க்கு. அப்புறம் அந்த நாய் உரிமையாளர்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கப்படும் நாய்கள் பராமரிப்பு பற்றி, அவருடைய விழிப்புணர்வை எப்படி ஜட்ஜ் பண்ணுவதற்காக, அதற்கு 10 மார்க். ஆக 50 மார்க்கு நடுவர்கள் தீர்ப்பளிப்பார்கள். எது சிறந்த நாயோ சிறந்த நாய்கள் பரிசு வழங்கப்படும். எங்களை பொறுத்த மட்டிலே அனைத்து இந்த மேடையில் ஏறி வருகின்ற அனைத்து நாய்களுமே சிறந்த நாய்கள் தான். எந்த நாய்களும் தவன்மான் தானிகள் அல்ல, எல்லா நாய்களும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். முதலாவதாக நாட்டின நாய்கள் மேடைக்கு வர அழைக்கிறோம். திரு வனசுந்தர பாண்டியன், என்னுடைய நாட்டு நாய். இந்தியன் ஹவுண்ட் பிரீட். இது இந்த இந்தியன் ஹவுண்ட் என்பது சிறந்த வேட்டை நாய். நல்ல மோப்ப சக்தி மிக்கது. வேட்டையில் எந்த முயல் போன்ற ஆகிய வேட்டையான குணம் கொண்டது. நல்ல ஃபாஸ்டாக ஓடக்கூடிய நாயாகும். திரு சரத் வரும். புலிக்குட்டா நாய். இந்த நாய் பாகிஸ்தான் மற்றும் வட இந்தியாவிலே மிகவும் பிரபலமானது. இந்த நாய் மிகுந்த பாதுகாப்பு உணர்வு கொண்டது. அச்சமற்ற ஒரு டாமினண்டான மென்டாலிட்டி உள்ள நாயாகும். புத்திசாலியான நாய். மிகவும் அனுபவம் உள்ள நாய் வளர்ப்பவர்கள் மட்டுமே இந்த நாயை வளர்க்க முடியும். பெரிய எஸ்டேட்டுகள், பெரிய பண்ணைகள் ஆகியவற்றில் உள்ள பெரிய கால்நடை பண்ணைகளை தாக்கும் நாய். பெரிய பெரிய காட்டு விலங்குகளை கூட இது வேட்டையாடும். முதல் ஹவுண்ட் இது இந்தியன் ஹவுண்ட் என்பதனுடைய சிஸ்டர் நாயாகும். இது வேட்டையிலே சிறந்தது. மோப்ப சக்தி மிக்க நாயாகும். அடுத்ததாக இப்பொழுது வெளிநாட்டின நாய்கள் போட்டி நடைபெற இருக்கின்றது. முதலாவதாக வனசுந்தர பாண்டியன்.
மயில்தாய். மயில்தாய் என்ன பிரீடு? லேசா அப்சோ நாய் உரிமையாளர் மயில்தாய் மேடைக்கு வரவும். திருமதி மயில்தாய். செயின்ட் பெர்னார்டு நாய் சாசா மைலினி. செயின்ட் பெர்னார்ட் என்ற நாய் வெளிநாட்டின நாய், உரிமையாளர் பெயர் சாசா மைலினி. பெர்னார்ட் என்ற வகை நாய் இப்பொழுது பரிசோதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நாயானது பெரிய பெரிய ஆட்டு மந்தைகளுடன் செல்லும், அவற்றை பத்திரமாக பிற உயிரிடமிருந்து பாதுகாக்கும் அந்த தன்மை கூடையது. இதனுடைய எடை 90 கிலோ வரை வரும். செயின்ட் பெர்னார்டு நாய். திரு சிவராம் டாபர்மேன். இது சிறந்த காவல் நாய், வீரியமிக்க குணம் கொண்டது, டாமினேட்டிங் மென்டாலிட்டி, மோப்ப நாயும் கூட. இது மிக புத்திசாலியான நாய், அதிக விசுவாசம் கொண்டது, காவல் நாய், தனிப்பட்ட பாதுகாப்பு நாய். மேலும் படைத்துறையிலும் தேடல் மற்றும் மீட்பு பணிகளிலும் இது ஈடுபடுத்தக்கூடியது. நல்ல விசுவாசமிக்க நாய், அதே நேரத்தில் அதிக வீரம் கொண்டது. சிஷு இன நாய். சீனிவாஸ்குமார். சிஷு இன நாய் சீனாவிலே மிகவும் பிரபலமானது. குழந்தைகளிடம் மிகவும் அன்பாகவும் நட்பாகவும் நடக்கக்கூடியது, மென்மையான குணம் கொண்டது. இது குடும்ப செல்ல பிராணியாகும். இது வீட்டில் எளிதில் பழகக்கூடிய நாயாகும். சிறிய குழந்தைகளுக்கு மிகவும் துணையாக உள்ள நாயாகும். மாடி வீடுகளிலும் இந்த நாயினை எந்த பிரச்சனையின்றி வளர்க்கலாம். திரு மணி அவர்கள் லேப்ரடார் நாயின் உரிமையாளர் திரு மணி. இது மனிதர்களிடம் எளிதில் பழகும் தன்மை கொண்டது, விரைவில் கற்றுக்கொள்ளக்கூடியது, விரைவிலே கற்றக்கூடிய ஆற்றல் கொண்டது, நீச்சல் திறன் கொண்டது. இது வேட்டையாடவும் பயன்படுத்தப்படுகிறது. கண் பார்வையற்றோர்
பிளைண்ட் பீப்புளுக்கு இது அழகான கைடாக பயன்படுத்தப்படுகிறது. மேலும் போதைப் பொருள், வெடிப்பொருள் ஆகியவற்றை கண்டறியும் குணமும் கொண்டதாகும். பிளைண்ட் பீப்புளுக்கு மிகவும் ஹெல்ப்பான நாயாகும். அதே நேரத்திலே மிகவும் எளிதாக பழக்கூடிய நாயாகும். அடுத்த திரு வனசுந்தர பாண்டியன், சிஷு இன நாய் உரிமையாளர், அவர் மேடைக்கு வருகிறார். நன்றி திரு பூபதி அவர்களே. அடுத்தபடியாக திரு வனசுந்தர பாண்டியன், இந்தியன் காக்கர் ஸ்பானியல் என்ற நாயின் உரிமையாளர் திரு வனசுந்தர பாண்டியன் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றோம். இந்தியன் காக்கர் ஸ்பானியல் என்ற நாயினம் நன்றி. அடுத்தது
அடுத்ததாக திரு பாலசிவன், இந்தியன் பொமரேனியன் நாய் இன வகை உரிமையாளர் திரு பாலசிவன். பொமரேனியன் பிரீட், ஸ்விட்ஸ், இந்தியன் ஸ்விட்ஸ் பிரீட், இந்தியன் ஸ்விட்ஸ் இனம். இந்த இனத்தின் பிறப்பிடம் இந்தியா ஆகும். இந்த நாயின் குணநலங்களாவன, இது மிகவும் புத்திசாலியான நாய், விளையாட்டுத்தனமானது, குடும்பத்தினருடன் மிகுந்த நட்புடன் இருக்கும், நல்ல காவல் குணம் கொண்டது, அந்நியரை பார்த்தால் விடாமல் குலைக்கும் குணம் கொண்டது. இந்திய வீடுகளில் துணை நாய் மற்றும் காவல் நாயாக பயன்படுத்தப்படுகின்றது. மிகவும் குடும்பத்திற்கான செல்ல பிராணியாகும். நன்றி. அடுத்ததாக திரு வன சுந்தர பாண்டியன், பெல்ஜியன் மெலினாய்ஸ் என்ற நாய் இன வகை. இந்த பெல்ஜியம் மெலினாய்ஸ் நாயானது இராணுவத்தில் மிகவும் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த நாயும் நம்முடைய இந்திய இனமான ராஜபாளையம் நாயும் தற்போது இந்திய இராணுவத்தில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது. இடிந்து விழுந்து பூகம்பத்தில் கட்டிடம் இடிந்து விழுந்து கிடக்கும் பொழுது அங்கே அடியிலே மனிதர்கள் சிக்கிக் கொண்டிருந்தால் அவர்களை அழகாக கண்டுபிடித்து விடும். அந்த குணம் துப்பறியும் குணம் கொண்டது, நல்ல ஜம்ப் செய்யக்கூடியது, டெரரிஸ்டுகளை பிடிக்கக்கூடியது. அந்த அளவுக்கு ஒரு வீர தீரமுள்ள ஞானமுள்ள நாயாகும் பெல்ஜியன் மெலினோஸ் நாய். அடுத்ததாக திரு கார்த்திக், பூடல் இன நாய் திரு கார்த்திக். இந்தியன் பூடல் இன நாயாகும், டாய் பிரீடு. அடுத்ததாக திரு கார்த்திக், இந்தியன் காக்கர் ஸ்பானியல் நாயின் உரிமையாளர். அடுத்ததாக திரு ராஜபாண்டி, லேப்ரடார் கிராஸ் இன நாயின் உரிமையாளர். லேப்ரடார்
லாப்ரடார் ரெட்ரீவர் என்ற வெளிநாட்டின நாயும் இந்திய நாயையும் இணைந்து நாம் கிடைத்த கிராஸ் பிரீட் ஆகும். நன்றி. அடுத்ததாக திரு சத்யராஜ், பீகில் இன நாயின் உரிமையாளர் சத்யராஜ். திரு சத்யராஜ் மேடைக்கு வரவும். வாங்க. திரு சத்யராஜ் பீகில் இன நாயின் உரிமையாளர். இந்த நாய் இங்கிலாந்தில் பிறந்து வளர்ந்ததாகவும் நம் நாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது. இது முதன்மையாக வாசனை உணரும் வேட்டை நாயாகும். சென்ட் கவுண்ட் என்பார்கள். மிகவும் ஆர்வமுள்ள புத்திசாலியான நாய். வேட்டையின் போது வலுவான வாசனை உணர்வும் வேட்டை குணமும் கொண்டதாகும். இதனுடைய பூர்வீகம் இங்கிலாந்து நாடாகும். நம் நாட்டிலே நம்முடைய தட்பவெப்பநிலைக்கு ஏற்பதாக தற்போது வளர்க்கப்படுகிறது. இது குடும்பத்தில் செல்ல பிராணியாகவும் வளர்க்கப்படுகிறது. விமான நிலையங்களிலும் சுங்க கட்டுப்பாடு தேடுதல் பணிகளிலும் இது பயன்படுத்தப்படுகின்றது. பீகில் நாய்களின் உரிமையாளர் திரு சத்யராஜுக்கு நன்றி. அடுத்ததாக திரு பிரகதீஷ், ஜெர்மன் ஷெப்பர்ட் இன நாயின் உரிமையாளர் திரு பிரகதீஷ் மேடைக்கு வரவும். ஜெர்மன் ஷெப்பர்ட் நம்ம அன்பாக அல்சேஷியன் என்று அழைக்கப்படுகின்ற நாய். இந்த நாயின் பிறப்பிடம் ஜெர்மனி. ஏற்கனவே கூறியபடியாக இது மிகுந்த புத்திசாலியான நாயாகும். நுண்ணறிவு தன்மை கொண்டியது. போர் நாய் மற்றும் காவல் நாய் என பல்வேறு பணிகளிலும் இது ஈடுபடுத்தக்கூடியதாகும். மிகவும் நம்பிக்கையுடன் பழகக்கூடியது. எக்காலத்திலும் எவ்விதத்திலும் உரிமையாளரை விட்டுக் கொடுக்காது. அந்த வகையான சிறந்த உரிமையாளரை காப்பதோடு ஆட்டு மந்தையை காக்கும் நாய். வெளிநாடுகளிலே 1000, 2000 ஆட்டு மந்தைகள் இருக்கும். அவற்றை எல்லாம் இந்த ஒரு நாயானது காத்து வரும். அந்த அளவுக்கு இந்த நாயினுடைய டாமினன்ட் மென்டாலிட்டி ஆகும். நன்றி. அடுத்ததாக திரு வனசுந்தர்
வனசுந்தர பாண்டியன், பெல்ஜியன் மெலினோஸ் நாயின் உரிமையாளர் திரு வனசுந்தர பாண்டியன். கடந்த ஆண்டிலும் திரு வனசுந்தர பாண்டியன் நாய்கள் அதிக அளவிலே பரிசிலை தட்டிச் சென்றன. தற்போதும் போட்டிக்கு வந்திருக்கிறது. ஜெர்மன் ஷெப்பர்ட், பெல்ஜியன் மெலினோஸ் நாய். ஏற்கனவே கூறியபடி ராணுவத்தில் இது அதிகளவில் பயன்படுத்தப்படுகிறது. நல்ல மோப்பத்திறன் கொண்டது. வெடிமருந்துகள் மற்றும் தீவிரவாதிகளை பிடிப்பதற்கு இது மிகுந்த பயனுள்ளதாக இருக்கின்றது. அடுத்ததாக திரு வேலுச்சாமி, லேபரடார் ரெட்ரீவர் இன நாயின் உரிமையாளர் திரு வேலுச்சாமி மேடை. லேபரடார் ரெட்ரீவர் இன நாய் இதன் பிறப்பிடம் கனடா நாடு ஆகும். இது மனிதனின் எளிதில் பழகக்கூடிய தன்மை கொண்டது, நீச்சல் திறன் கொண்டது. ஏற்கனவே கூறியபடி இது பார்வையற்றவர்களுக்கு வழிகாட்டுகின்ற நாயாக பயன்படுத்தப்படுகின்றது. மேலும் போதைப் பொருள், வெடிமருந்துகளை கண்டுபிடிப்பதிலும் இது அதிக திறன் கொண்டது. பிளைண்ட் பீப்புளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான நாயாகும். இது மனிதர்கள் எளிதில் பழகக்கூடியது. எந்த கமாண்ட் சொன்னாலும் உடனடியாக கற்கக்கூடிய ஆற்றல் கொண்டது.